இஸ்ரேலில் இடம்பெற்ற ஏவுகணை தாக்குதலில் 4 இலங்கையர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். துருக்கியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 3 இலங்கையர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இந்த செய்திகள் குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். தாங்க முடியாத அளவுக்கு எரிபொருட்களுக்கான விலைகள் அதிகரிக்கும் என்று சொல்லி அரசாங்க தரப்பிலிருந்து எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. எனவே நாட்டு மக்கள் அனைவரும் அதற்கு தயாராக வேண்டும் என்று சொல்லி இந்த பிரதான செய்திகள் உட்பட மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். துருக்கி நாட்டினுடைய இஸ்தான்புல் நகரத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 3 தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் சுவிட்சர்லாந்தில் வசித்து வருபவர்கள் என்று சொல்லியும் சுவிட்சர்லாந்து குடியுரிமை கொண்டவர்கள் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது. உயிரிழந்த 3 பேரில் 2 பேருடைய பெயர் விவரங்களும் புகைப்படங்களும் கிடைத்திருக்கின்றன. எனவே இது குறித்து விரிவாக பார்ப்போம். கடந்த வெள்ளிக்கிழமை 20ஆம் தேதி காலம 6 மணி போல ஒரு டாக்ஸி ஒன்றில் இந்த 3 பேரும் போயிருக்கணும். அதாவது விமான நிலையம் நோக்கி போனதாக சொல்லப்படுகிறது. துருக்கியில இருந்து சுவிட்சர்லாந்துக்கு வாரத்துக்காக விமான நிலையம் நோக்கி இவர்கள் சென்றார்கள் என்று சொல்லி அதுக்கு முதல் நாள் துருக்கியில் நடைபெற்ற ஒரு பிறந்த நாள் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக இவர்கள் சென்றிருந்தார்கள் என்று சொல்லியும் அப்ப அடுத்த நாள் காலமா 6 மணி போல டாக்ஸி ஒன்று ஹையர் பண்ணி கொண்டு ஹைவேல வேகமாக வந்தொன்றுக்குள்ள அந்த டிரைவர் கண்ட்ரோலை இழந்து வேற வாகனங்கள் எதுவுமே மோதையில அந்த டிரைவர் கண்ட்ரோலை இழந்து அப்படியே டாக்ஸி ஒரு கால்வாய்க்குள்ள போய் விழுந்துட்டுது. கால்வாய்க்குள்ள போய் மோதுப்பட்டு அந்த சைட்ல கட்டுகள் இருக்கு தானே, அப்படி ஏதோ மோதுப்பட்டிருக்கும் போல நடக்கு. அந்த இடத்திலேயே அந்த டாக்ஸியில பயணம் செய்த 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மற்றொருவர் படுகாயமடைந்த நிலையில் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். உடனடியாக சம்பவ இடத்துக்கு துருக்கி போலீசார் விரைந்து வந்திருக்கின்றார்கள். ஆம்புலன்ஸ் பிரிவினரும் வந்திருக்கிறார்கள். அதுக்கு பிறகு இறந்தவர்களுடைய உடல்கள் அந்த டாக்ஸியில இருந்து மீட்டெடுக்கப்பட்டு தற்பொழுது அது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. மிக விரைவில் அந்த உடல்கள் சுவிட்சர்லாந்துக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று சொல்லி, எனவே 3 சுவிஸ் தமிழர்கள் உயிரிழந்ததை இப்பொழுது சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய வெளியுறவு அமைச்சு FTFA என்று சொல்றது. FTFA என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்றது. சுவிஸில் வேற பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். சுவிட்சர்லாந்தினுடைய வெளியுறவு அமைச்சு அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பேருடைய புகைப்படங்களும் பெயர் விவரங்களும் வெளியாகி இருக்கின்றன. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர்கள் 2 பேரும் தான் அம்மாவும் மகனும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இதில் தாயாருடைய பேர் கணேசலிங்கம் ஜெயந்தினி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. கணேசலிங்கம் ஜெயந்தினி. மகனுடைய பேர் கணேசலிங்கம் விபூஷன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. கணேசலிங்கம் விபூஷன். இந்த 2 பேருடைய பெயர் விவரங்களும் புகைப்படங்களும் கிடைத்திருக்கின்றன. இதிலே உயிரிழந்த 3வது நபர் பற்றிய தகவல்கள் இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை கிடைக்கவில்லை. எனவே இது சம்பந்தப்பட்ட விசாரணையை இஸ்தான்புல் பகுதி போலீசார் ஆரம்பித்திருக்கிறார்கள். துருக்கி நாட்டில் இருக்கின்ற சுவிஸ் தூதரகம் போலீஸ் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை கேட்டறிந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் இஸ்தான்புல் நகரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய பெண்டிக் என்று சொல்லப்படுற இடத்தில் நடந்ததாக சொல்லப்படுகிறது. இஸ்ரேலில் இடம்பெற்ற ஏவுகணை தாக்குதலில் 4 இலங்கையர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எப்படி இந்த 4 பேருமே காயமடைய வேண்டி என்று சொன்னா அது கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். என்னன்னு சொன்னா ஏவுகணை விளையக்குள்ள ஏவுகணை வரப்போதுன்னு சொன்னா அதுக்கு முதலே அபாய ஒலி சைரன் ஒலிக்கும் தானே. அப்ப சைரன் ஒலிக்கக்குள்ள பாதுகாப்பான இடத்துக்கு போயிடணும். ஆனா போகாமல் ஒரு கட்டிடத்தினுடைய கண்ணாடிக்கு பக்கத்தில் நின்று கொண்டு கண்ணாடிக்கு அங்கால விழப்போது ஏவுகணை என்று சொல்லி தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. சத்தத்தை வச்சு சிலவளை கெஸ் பண்ணிக்கணுமோ இன்னும் தெரியல. அந்த கண்ணாடிக்கு பக்கத்தில் நின்று கொண்டு வீடியோ எடுத்திருக்கணும். ஏவுகணை விழுகிறத வீடியோ எடுத்திருக்கணும். இந்த 4 பேரும் அந்த ஏவுகணை சொன்னபடியே பக்கத்தில் எங்கேயோ விழுந்து அந்த கண்ணாடியெல்லாம் நொறுங்கி அந்த கண்ணாடி துண்டுகள் குத்தி இந்த 4 பேருக்கும் காயமாம் என்று சொல்லி இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கணும். அது பிரச்சனை இல்லை. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த 4 பேரும் சோமான பிறகு போலீஸ் அவர்களை கைது செய்யும். இஸ்ரேலிய போலீசாரினால் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் இஸ்ரேலில் இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி ஏவுகணைகள் விழுகிறதையோ ட்ரோன் தாக்குதல்களையோ வீடியோ எடுக்கக்கூடாது, ஆபத்தான வேலைகளில் ஈடுபடக்கூடாது, அதை சமூக வலைத்தளங்களில் பகிரக்கூடாது, அது தண்டனைக்குரிய குற்றம் என்று சொல்லி ஏற்கனவே இஸ்ரேலில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது இஸ்ரேலில் மட்டும் இல்லை, நிறைய இடங்களில் குவைத்தில், கட்டாரில், யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் என்று சொல்லி நிறைய இடங்களில் அந்த நடைமுறை வந்திருக்குது. தேவையில்லாமல் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுற வேலை வைக்க வேண்டாம். உங்களோட உயிர் உங்களுக்கு முக்கியம். அதை
காப்பாற்றுற வேலையை முதல்ல பாருங்கன்னு சொல்லி அதை மீறுபவர்கள் வந்து உதாரணமாக அமீரகத்தில் UAE வந்து 100க்கும் அதிகமானவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பிரித்தானிய குடிமகன் உட்பட 100க்கும் அதிகமானவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலில் 4 பேர் காயமடைஞ்சிருக்கணும். எனவே அவர்களுக்கான சிகிச்சை முடிந்த பிறகு அவர்கள் கைது செய்யப்படுவார்கள். இஸ்ரேலின் சட்டத்தை அவர்கள் மீறிவிட்டார்கள் என்று சொல்லி இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் இருப்பார் தானே, அவருடைய பேர் வந்து நிமல் பண்டார, அவரே சொல்லியிருக்கின்றார் இஸ்ரேலினுடைய சட்டத்தை அவர்கள் மீறி இருக்கிறார்கள் என்று சொல்லி. எனவே ஒன்றுமே செய்யலாது. தாங்க முடியாத அளவுக்கு எரிபொருட்களுக்கான விலைகள் அதிகரிக்கும், அனைத்து மக்களும் தயாராக இருங்கள் என்று சொல்லி அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அரசாங்கத்தினுடைய ஊடக பேச்சாளரும் அமைச்சருமாகிய டாக்டர் நலிந்த ஜெயதிச வந்து இந்த தகவலை சொல்லியிருக்கின்றார். நேற்று மே மாதம் அளவில், இப்போ உடனடியாக இல்லை, அது அப்படியே படிப்படியாக கூடி மே மாதம் அளவில் தாங்க முடியாத அளவுக்கு எரிபொருட்களுக்கான விலைகள் அதிகரிக்கும் என்று சொல்லி, எனவே அனைத்து மக்களையும் தயாராக இருக்கும்படி அவர் முன்கூட்டியே எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இதுக்கான பிரதானமான காரணம் மத்திய கிழக்கில் நடக்கிற இந்த பிரச்சனை தான். உலகம் முழுக்க வந்து எரிபொருட்களுக்கான தட்டுப்பாடுகளும் போக்குவரத்து தடைகளும் ஏற்பட்டிருக்குது. எல்லா நாடுகளும் வந்து ஏதோ இருக்கிறத வச்சு சமாளித்து கொண்டிருக்கணும். ஆனால் இலங்கையில் வந்து இப்போ கையிருப்புன்னு சொல்லி பெரிய அளவில் இருக்காது தானே. எனவே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று வரத்தான் பொது போலடக்கு, அதனை முன்கூட்டியே அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. எனவே என்னதான் நடக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். எரிபொருட்களுக்கான விலைகள் அதிகரித்தா ஆட்டோமேட்டிக்காக ஏனைய நிறைய பொருட்களுக்கான விலைகள் அதிகரிக்கும், சேவைகளுக்கான விலைகள் அதிகரிக்கும் என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கு 2 விதமான முடிவுகள் இன்றைக்கு திங்கட்கிழமை எடுக்கப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று வந்து பான் உட்பட பேக்கரி பொருட்களுக்கான விலைகளை அதிகரிப்பது சம்பந்தமான இறுதி முடிவு இன்று எடுக்கப்படும் என்று சொல்லி. ஏன்னு சொன்னால் பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் வந்து கோரிக்கை வச்சிருக்கணும், கட்டுப்படியாகுதில்லை, பான் உட்பட பேக்கரி பொருட்களுக்கான விலைகளை அதிகரித்தா மட்டும்தான் சமாளிக்க முடியும் என்று சொல்லி. அப்போ எடுத்தடுப்பில் வந்து அதிகரிக்கலாதானே, அதுக்கு ஒரு சின்ன டிஸ்கஷன் மாதிரி ஒன்று வச்சு இன்றைக்கு தான் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இன்று மாலை அளவில் அது தெரிய வரும். அதே போல பேருந்து கட்டணங்கள் வந்து 10% அதிகரிக்கிறது சம்பந்தமாகவும் இன்றைக்கு இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அது எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். எரிபொருட்களுக்கான விலைகள் அதிகரிக்கும் என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக பஸ்ஸுக்கான விலையும் அதிகரிக்கத்தான் வேணும். எனவே கட்டாயம் அதிகரிக்கும் என்று தான் நாங்கள் எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக இன்று மாலை அளவில் அறிவிக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எரிபொருள் பிரச்சனை காரணமாக இலங்கை தபால் திணைக்களம் ஒரு முடிவொன்றை எடுத்திருக்கிறது. என்ன முடிவு என்று சொன்னால், இனி வந்து கடிதங்கள் கொடுக்கிறது ஒன்றை விட்ட ஒரு நாளைக்கு தான் கொடுபடும் என்று சொல்லி. அதாவது வந்து ஒரு நாள் கொடுத்தா அடுத்த நாள் கொடுக்காயினம், பிறகு அதுக்கு அடுத்த நாள் தான் கொடுப்பினோம், அந்த மாதிரி ஒன்றை விட்ட ஒரு நாளைக்கு தான் கொடுக்குறேன்னு சொல்லி. அதனால் வந்து சின்ன சின்ன தாமதங்கள் வரும், கடிதங்கள் மற்றது பார்சல்கள் கொடுக்குறதுல வந்து தாமதங்கள் வரும் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் தபால் நிலைய ஊழியர்கள் வந்து மோட்டார் பைக்லேயோ வாகனங்களையோ போகிறதால வந்து தேவையில்லாமல் எரிபொருள்லாம் சிலவில் வந்து ஒரே ஒரு கடிதத்தை கொடுக்கறதுக்காக 10 கிலோமீட்டரும் போக வேண்டியும் பெறும். இப்போ எங்கேயாவது ஒரு கிராமப்புறம் என்று வைங்கோவன், வீடுகள் வந்து 8 தான் இருக்கும், போஸ்ட் ஆஃபீஸ் எங்கேயோ இருக்கும், அட்ரஸ் வந்து வேறு எங்கேயோ இருக்கும். எனவே ஒரு கடிதத்தை கொடுக்கறதுக்கும் சிலவில் 10 கிலோமீட்டர் போக வேண்டி வரும், பெட்ரோலை செலவழிச்சு கொண்டு. அது நட்டம் தானே. எனவே இனி ஒன்றை விட்ட ஒரு நாளைக்கு தான் கடித சேவைகள் இடம்பெறும் என்று சொல்லி இலங்கை தபால் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் பூட்டப்பட்டிருக்கும், ஏனைய நாட்களில் வந்து செயல்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருளை பதுக்கி வைத்திருந்து கைது செய்யப்படுபவர்களுடைய கதைகள் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டுதான் இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஒரு கைது 5900 லிட்டர் எரிபொருளை வந்து ஒரு களஞ்சிய சாலைக்குள்ளே வந்து மறைச்சி வச்சுருந்துருக்கணும். அதாவது வந்து ஒரு கடைக்கு சொந்தமான ஸ்டோர் ரூம் இருக்குன்னு தானே, அந்த ஸ்டோர் ரூமில் வந்து 5900 லிட்டர் எரிபொருளாம், 4700 லிட்டர் டீசலும், 800 லிட்டர் பெட்ரோலும், 400 லிட்டர் மண்ணெண்ணெயும் வந்து அந்த குறிப்பிட்ட ஸ்டோரில் வந்து யாழ்ப்பாணம் ஊரழு பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாக சொல்லி குற்றஞ்சாட்டப்பட்டு ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து இந்த கைது இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. அந்த எரிபொருட்கள் எல்லாமே வந்து கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. கைது செய்யப்பட்ட அந்த நபர் இன்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. நல்லது அன்பான உறவுகளை, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.